வணக்கம். நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறது அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு யார் காரணம்? நம்ம தான். பேசும் பொழுதே யோசித்து தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். அதே மாதிரி அவங்க பேசுகிறது மாத்திரம்தான் இல்லை, தொடர்பு கொள்கிறோம், கம்யூனிகேஷன். அது நம்ம வெறும் சைகையாலையும் பேசலாம், வார்த்தைகளால், அல்லது நம்ம என்ன பண்ணலாம், எழுத்து மூலமாகவும் சொல்லலாம். இப்போ நிறைய தடவை நம்ம நிறையா பேரை பார்க்குறோம். ஏன் நம்ம வாழ்க்கையிலே நம்மளுக்கு இது நடந்திருக்கு. நம்ம ஒன்று சொல்ல போகிறோம், ஆனால் அப்போ உணர்ச்சி தடுமாற்றத்தால் ஏதோ ஒன்று உளறிடுறோம். அப்போ ஐயோ நான் இதை மீன் பண்ணலை, நான் சொல்ல வந்தது வேறு, ஆனால் நீ இதை தானே சொன்ன. அவங்க வார்த்தைகளை தான் பிடிச்சிக்குவாங்க. நம்ம எதிர்க்க இருக்கிறவங்க, நீ இதை தான் சொன்ன, இதுக்கு வேறு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? கஷ்டமாக இருக்குல்ல. இது நம்ம சொல்ல வரலன்னு நம்ம மனசுக்கு தான் தெரியும். போனால் போகுது. இப்போ நம்ம யோசித்து தெளிவாக பேசுகிறதுக்கு, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா? இருக்குதே. நம்ம தான் அதை முன்னாடியே பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ அதுக்கு வேறு ஒரு பேரோடு வந்திருக்கேன் நான். புத்தி முத்திரை. புத்தி சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி தருவோம், சாமி நல்ல புத்தி கொடுன்னு. அதான் அந்த புத்தி முத்திரை தான் இது. இதை எப்படி பண்ணுறோம்? சுண்டு விரலோட நுனியையும் கட்டை விரலோட நுனியையும் இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு மற்ற 3 விரலை அப்படி நீட்டிக்கணும். இதை தொடை மேலே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் பேக்கில் உட்காந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த புத்தி முத்திரைக்கு வேறு என்ன பேர்? வருண முத்திரை, நீர் முத்திரை, அவ்வளோதான். இதுக்கு இந்த பேரோட இப்போ சொல்கிறேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு என்ன முத்திரை, தொடர்பு கொள்கிறதுக்கு என்ன முத்திரைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் போய் போட்டு பாருங்கள், புத்தி முத்திரைன்னு சொல்லும். இது இல்லாமல் சரி, இந்த முத்திரையோட மற்ற பலன்களும் இருக்குது. நம்ம சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லலாம், அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். நம்மளே ஒரு செல்ஃப் டாக் பண்ணுறோம், அதையும் பாசிட்டிவாக, எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நேராக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான ஒரு இதை சொல்கிறதுக்கும் இந்த புத்தி முத்திரையை உபயோகிச்சுக்கலாம். இது நம்மளுடைய உள்ளுணர்வு திறன்களை மேம்படுத்துறதுக்கு உதவுது. அப்புறம் நம்மளுக்கு தெளிவில்லாமல் சில சமயம் இருக்கும் பொழுதெல்லாம் இதை பண்ணோம்னா இந்த புத்தி முத்திரை நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், நினைவாற்றலையும் அதிகப்படுத்தும். இது இல்லாமல் ஒவ்வொரு மூலகமும் ஒரு உணர்ச்சி உறுப்போடு தொடர்பு இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில். அப்போது இந்த நீர் மூலகத்தோட எதை தொடர்பாக இருக்குது? 5 சென்ஸ் ஆர்கனில், 5 ஐம்புலன்களில் இது தோல் தொடர்பாக இருக்குது. இப்போ வறட்சியான தோல், அதுக்கப்புறம் தோலில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்களுக்கு இதை வைக்கிறதால சரியாகுது. இது இல்லாமல் இது நீர் மூலகம். அப்போது தொடர்பான மற்ற உறுப்பு என்ன? சிறுநீரகம், சிறுநீரக பை, அது தொடர்பான இது. அப்போது அதை நல்லபடியாக வேலை செய்ய வைக்கிறதுக்கும் இந்த முத்திரை பலன்படுது. சில சமயம் ரொம்ப குழப்பமாக இருக்குது, நம்மளுக்கு குழப்பமான தன்மை இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற அந்த தடைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறோம். அப்போ இந்த புத்தி முத்திரை நம்மளுக்கு தடைகளை உடச்சிக்கிட்டு மேலே வர்றதுக்கான சக்தியை கொடுக்குது. இவ்வளோ ஒரு நல்ல முத்திரை பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம பழைய இதில் போயிட்டு நம்ம குழப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த ப்ரெசண்டில், இந்த தருணத்தில் நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு இந்த புத்தி முத்திரை வேணும். நம்முடைய உள்ளுணர்வு திறன்களை மேல்படுத்தவும் மனத்திறன்களை தட்டுறதுக்கும் புத்தி முத்திரை உதவுது. இன்னொரு பெயர் வருண முத்திரை, நீர் மூலகத்தை அதிகப்படுத்துது. இந்த முத்திரை செய்கிறதுனால இந்த மசில் கிராம்ஸு அதெல்லாம் கூட சரியாகும். ஓகேயா? செய்து பாருங்களேன். யார்கிட்டே பேசுகிறதுக்கு முன்னாடி புத்தி முத்திரை 2 நிமிஷம் அப்படியே, ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும். திடீர்னு சில சமயம் வீட்டில் நிறையா பிரச்சனை இருக்கும், எல்லாம் பேசி கச்சா முச்சான்னு பேசி சக்கராராக இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் டர்ன் வருது, உங்கள் முறை வருது. அப்போ என்ன பண்ணலாம்? ரகசியமாக கீழே வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் இருந்தால் டெஸ்க்கு கீழே வச்சுடுங்க, கையை இப்படி வச்சுருங்க. பாஸ்கிட்ட பேசுகிறீங்களா, பேச போகிறீங்களா, வச்சுட்டு தான் பேசி பாருங்களேன். எவ்வளோ தெளிவான வார்த்தைகளோட
நீங்கள் சொல்ல வந்ததை அழகாக சொல்ல முடியும்னு தெரியும். புத்தி முத்திரை மீண்டும் வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம்.